என்னம்மா நார்மல் டெலிவரி ஆயிடுச்சா? ஈஸி தானே! அந்த டெலிவரி டைம் மட்டும் தானே உங்களுக்கு பெயின் இருந்திருக்கும். இப்ப நீங்க பேக் டூ நார்மல் ஆயிருப்பீங்களே! இப்டி சொல்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அப்டி கிடையவே கிடையாது. நானும் அப்டிதான் நெனச்சேன். நார்மல் டெலிவரி பெயின் இப்ப நெனச்சா கூட, ஐயோ! இந்த ஜர்னியே வேண்டாம். அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு மரண வலி அது. விடிய விடிய நடக்கும் லேபர் பெயின்லாம் எனக்கெல்லாம் அப்டிதான் இருந்துச்சு. ஸோ பயங்கரமான பெயினு. அதுவாது ஓகே. அத முடிச்சுட்டு ஆஃப்டர் டெலிவரி நம்ம பேபிய கூட நம்மளால எடுத்து ஒரு ஃபீட் பண்றதுக்கோ, இல்ல கொஞ்சறதுக்கோ கூட ஒரு 5 மினிட்ஸ் நம்மளால முடியாது. ஏன்னா, அந்த ஸ்டிச்சஸ் பெயின் வந்து அப்படி இருக்கும். ரொம்பவே கொடூரமான பெயினா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு நம்மளால எந்திரிக்கவே முடியாது. நம்மளால ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு மோஷன்ங்கிறது வந்து நார்மல் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான், அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த வலி தெரியும். சி செக்ஷனில் எப்படி ஃபர்ஸ்ட் வாக் இருக்கோ, அதை விட பல மடங்கு அந்த மோஷன் போகிறது இருக்குது. ஏன்னா அதோட இடம் அப்படி ப்ளஸ் நமக்கு போடுற ஸ்டிச்சஸ் அப்படி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. சொல்கிறவங்க ஈஸியாக நார்மல் டெலிவரி தானேன்னு சொல்கிறாங்க. பட் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த பெயின் தெரியும். இப்போ நான் அனுபவிக்கிறனால அந்த பெயினை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நம்ம பேபிக்காண்டிங்கும்போது அந்த பேபியை கூட நம்மளால் கொஞ்ச முடியாது ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் நம்ம இருந்துட்டு எந்திரிக்கும் போது ஒரு வலி வரும் பாருங்கள், பயங்கர கொடூரமான பெயினாக இருக்கும். ஸோ நார்மலும் சரி, சியும் சரி, எதுவுமே ஈஸி கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியாக யாரும் சொல்லாதீங்க.